உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 11/8/2020 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கோகுலாஷ்டமி தினத்தை பற்றி, அந்த கொண்டாட்டங்கள் எப்படியெல்லாம் பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பான்மை நம்ம ஒரு விரத முறைகள் அப்படின்னா நம்ம தின காலண்டர் தேதிகள் கிடைக்கிற அந்த காலண்டரில் இருக்கிறத பார்த்துட்றோம். ஆனால் சில சமயம் கொஞ்சம் பஞ்சாங்கத்தையும் நம்ம பார்த்து அந்த விரதத்தை மேற்கொள்வது உத்தமம். ஏன் அப்படின்னா, இப்போ தின காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம்தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு போட்டிருக்குது செப்டம்பரில். அதே சமயம் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் 11/8/2020 கோகுலாஷ்டமின்னு போட்டிருக்குது. அப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். ஏன் பஞ்சாங்கத்தில் முன்னாடியே ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஏன் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு. பொதுவாகவே கோகுலாஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வைணவர்கள் தங்களுடைய பாஞ்சராத்ரா ஆகம விதிப்படி அவங்க ஜெயந்தியை கொண்டாடுவாங்க. அது செப்டம்பர் 10 தான் வருது. ஆனால் பொதுவாகவே அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 11/8/2020 வருது. அன்னைக்கு தான் நம்ம அதை கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி கோகுலாஷ்டமியானது பித்தர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மாகாளய பட்சம் தொடங்கிடுது. அப்போ அந்த மாகாளய பட்சம் தொடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 15 நாட்களுக்கு பித்தர்களுக்கு ஆராதனை செய்யணுமே தவிர அவங்களுக்கு தான் அந்த தேதிகள், அந்த கிழமைகள், அந்த நாட்கள் உரியது. அதனால் அவங்களுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுக்கணும் அந்த மாகாளய பட்ச நாட்கள் வரைக்கும். அப்போ அது ஆவணியில் வரக்கூடிய ரோகிணி அஷ்டமியை கணக்கிட்டிங்கன்னா அது மத்தியாஷ்டமியாக இருக்குது. பித்ரு வழிபாட்டுக்கு உரிய முக்கியமான நாளாக அது வருது. அப்படி வரக்கூடிய நாளில் நம்ம கோகுலாஷ்டமியை கொண்டாடக்கூடாது. பித்தர்களுக்காக உள்ள விசேஷமாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த பித்தர்களுக்குடைய வழிபாட்டுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஆடி மாதத்திலேயே வரக்கூடிய இந்த அஷ்டமியை, அதுவும் தேய்பிறை அஷ்டமியை நம்ம கோகுலாஷ்டமியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அனைத்து மதத்துக்காரர்களும் கொண்டாடக்கூடியது ஒரு கோகுலாஷ்டமி. ஏன்னா கிருஷ்ணர் குழந்தை அல்லவா, அதனால் தான் அதை முன்னாடியே நம்ம கொண்டாடுறோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு, சரிங்களா? ஆகஸ்ட் 11 காலையில் 7:35 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அப்புறம் அஷ்டமி வந்துடுது. அப்போ நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் நித்திய பூஜைகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காலையில் வீடெல்லாம் வந்து தொடச்சி எல்லாம் எடுத்து சுத்தமாக வச்சுட்டு நீங்கள் வரலட்சுமி நோம்பப்பை செஞ்சுருப்பீங்க இல்லைங்களா? ஒரு பச்சரிசியை வந்து கலசத்துக்குள் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த அரிசியை எடுத்து கிருஷ்ணருக்கு மிக பிடித்த கொழுக்கட்டை அல்லது சீடை எதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு. ஏன்னா பகவான் மகாவிஷ்ணு பூமியின் பாரத்தை குறைப்பதற்காகவும் நல்லோரை காப்பதற்காகவும் 8வது அவதாரமாக அஷ்டமி என்பது 8வது திதி. அந்த திதியில் இவர் பிறந்திருக்காரு ரோகிணி நட்சத்திரத்தில். ஆனால் இந்த திருப்பம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் நிற்கிது கோகுலாஷ்டமி. ஏன்னா திதி தான் அங்கே கணக்கு. அதனால் அவர் தேய்பிறை அஷ்டமி அன்று பிறந்ததனால்
அந்த அஷ்டமி திதியை கணக்கில் கொண்டு, பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய மகாலட்சுமியுடைய நட்சத்திரம், மகாலட்சுமியை தனது மார்பில் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு எடுத்த 8வது அவதாரம். கடவுளாகவே வந்து இந்த பூ உலகில் வாழ்ந்த அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி தண்ணி கிருஷ்ணனை நம்ம யாரெல்லாம் வழிபாடு செய்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் சந்தான பாக்கியம் கிடைக்கும். அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவங்க வீட்டில் பிறப்பார். அதனால தான் கிருஷ்ணர் தன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எப்படி நம்ம மகாலட்சுமியை எப்படி நம்ம வழிபாடு செய்து அந்த பச்சரிசியை வச்சு இந்த கிருஷ்ணருக்கு ஏன் வழிபாடு செய்கிறோன்னா, மகாலட்சுமியை மார்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு, அந்த பெருமாளுடைய அவதாரமாக குழந்தை அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சீடை அந்த அரிசியில் எடுத்து செய்தோம் என்றால் மிக பலன் நன்றாக கிடைக்கும். அதுக்காக உள்ளது அது. சரிங்களா? அதனால தான் அந்த சந்தான பாக்கியம் ஏற்படுவதற்கும், நம் வீட்டு குழந்தைகள் மிக ஆரோக்கியமாகவும், நம் வீட்டில் எப்பொழுதும் குழந்தைகள் விருத்தியாகி கொண்டு இருக்கணும், வம்ச விருத்திக்காக சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் நம்ம பூஜை வரைக்கும் அங்கே கோலம் போட்டு அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம். கிருஷ்ணர் கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா உரியடியும் வழுக்கு மரம் அந்த மாதிரி ஏறுதல் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் நடைபெறும் அன்னைக்கு. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாம் அதை விளையாண்டது. சரிங்களா? அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் தான் சூரியன் சிம்மத்தில் வரும் பொழுது வரக்கூடியதாக இந்த ஜெயந்தி இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக ஆடி மாதத்திலேயே இந்த திருப்பம் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. முருகனுக்கு உகந்த நாளில் அவருடைய மாமனுக்கு ஜெயந்தி. அது மற்றும் ஒரு விசேஷம். அந்த அஷ்டமி கால பைரவருக்கு உகந்த நாளும் கூட. அதனால் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை வந்து சந்தான கோபால கிருஷ்ணனாக யசோதை மடியில் அமர்க்கிற கோலத்தில் வைத்து வழிபாடு செய்வார்கள். சில பேர் தவழும் கிருஷ்ணரை வச்சு வழிபாடு செய்வார்கள். அடுத்தது காளிங்க நர்த்தனம் புரியும் கிருஷ்ணரை வழிபாடு செய்வாங்க. காளிங்க கிருஷ்ணரை கோவர்த்தனகிரி கிருஷ்ணர் தன் சுண்டு விரலாக கோவர்த்தன மலையை கிரியை தூக்கும் அந்த கோலத்தில் வைத்து வழிபாடு செய்வார்கள். ராதா கிருஷ்ணா வலது காலை மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதா நின்று இருக்க குழலூதும் கண்ணனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வைத்து வழிபாடு செய்வார்கள். கிருஷ்ணன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதராய் நின்ற திருக்கோலத்தில் இது ரொம்ப சிறப்பு. தென்னிந்தியாவில் நம்ம சைடு இருக்க எல்லா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுக்கு பேர் முரளிதரன். அந்த மாதிரி கிருஷ்ணரை வழிபாடு செய்வாங்க. அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் கிருஷ்ணனாக மதன கோபாலனாக வழிபாடு செய்வாங்க. பார்த்த சாரதியாக அர்ச்சுனனுக்கு கிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்த திருக்கோலம். இப்படியாக இந்த 8 வகை கிருஷ்ணர் உருவப்படுத்தி நம்ம அன்னைக்கு வணங்கணும். அதை உங்கள் மனசில் இந்த 8 கிருஷ்ணரையும் நீங்கள் வழிபடுத்தி வைத்து அவருக்கு பிடித்த வெண்ணெய், ஏன்னா சின்ன குழந்தையா இருப்ப வெண்ணெயை சாப்பிட்டாரு, சின்ன குழந்தைக்கு பிடிச்ச சீடை, தேன்குழல், பாயசம், சக்கரை பொங்கல் இதையெல்லாம் வைத்து அன்று கிருஷ்ணருக்கு நாம் நைவேத்தியம் செய்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த கிருஷ்ணர் குழந்தையாக வந்து மனிதராக, அதாவது ஒரு குழந்தை கடவுளாகவே வந்து பிறந்து அது தாய்கிட்ட எவ்வளோ ஒரு அன்பாக இருந்து இந்த உலக பாரத்தை குறைப்பதற்காகவும் உலகத்துக்கு கீதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பிறவி எடுத்து வந்தார் இல்லையா கிருஷ்ணர். அவருடைய அவதார தினம். அந்த தினத்தில் நம்ம அவருக்கு பிடித்ததெல்லாம் வைத்து நம்ம நைவேத்தியம் செய்தோம் என்றால் ஒரு குழந்தை மாதிரியே அந்த தெய்வத்தை ஒரு குழந்தையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரே தெய்வம் இந்த கிருஷ்ணர் மட்டும்தான். மதுராவில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து துவாரகையில் ராஜ்ய பரிபாலனங்கள் செய்து 12 ஜோதிர்லிங்க சேஷாத்திரங்களின் ஒன்றான சோமநாத் சேத்திரத்தில் பிரதாபம் பட்டம் பெற்று தன்னுடைய கடைசி காலத்தில் வைகுண்டம் சென்றவர்
இந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பிடிச்ச கிருஷ்ணாஷ்டகம், கிருஷ்ணருடைய கதைகளை சொல்கிறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு தூப தீப ஆராதனை செய்து மலர்களாலேயும் பழங்களாலேயும் இனிப்பு பண்டங்களாலேயும் அவரை வழிபாடு நம்ம செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாகவத்தில் கண்ணனின் பிறப்பை விவரிக்கும் தசம ஸ்கந்தம் எனப்படும் 10வது அத்தியாயத்தை ஒருவர் படிக்கணும். அன்னைக்கு குடும்பத்தில் மற்றவர்கள் கேட்க வேண்டும். இதனால் பகவான் கிருஷ்ணனின் ஆசீர்வாதம் நமது இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் கிடைக்கும் என்பது வழி வழியாக நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற வழிமுறை. கிராமங்களில் பார்த்திங்கன்னா மாலை வேளையில் கிருஷ்ண ஜெயந்திக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டு பூஜையும் நெய்வேத்தியம் செய்து முடிச்சுட்டு கண்ணன் ஆலயத்தில் உட்காந்து இறைவனை வணங்கி அங்கு நடக்கும் உரியடி, வழுக்கு மரம் ஏறுதல், கிருஷ்ண ஜெயந்தி அன்று பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கதைகள், கதா காலட்சேபம் எல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவர்கள், பிள்ளை பேர் இல்லாதவர்கள் ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள தசமஸ்கந்தம் என்ற அதை மட்டும் படித்தாலே, பாராயணம் செஞ்சாலே அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை, அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை. இன்னமும் கிராமங்களில் அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் குழந்தை வரம் வேண்டியும் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டியும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாம் சிறப்புடன் கிருஷ்ணரை அவரவர் இல்லங்களில் அழகான பாதங்கள் வைத்து வரவேற்போம். கிருஷ்ணர் வந்து இந்த நம்ம நெருக்கடியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாகவத்தையே தந்து அரக்கர்களையெல்லாம் அழித்து ஒரு நல்ல ஒரு காலத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்த அதே கிருஷ்ணர் இப்பொழுதும் நமக்கும் வந்து குழந்தை வடிவில் நலம் புரிவார். எல்லோரும் கிருஷ்ணனை வரவேற்போம். கிருஷ்ண ஜெயந்தியை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.